இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டேரி மிச்சல் ஏன் நம்மளுக்கு இன்னும் எதுவும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுக்கல, அதனால் ஏன் பிளேயிங் லெவலில் ஆட வச்சிட்ருக்காங்க, அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக டேரி மிச்சல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிட்டர், அதுவும் இல்லாமல் ஸ்பெஷலாக ஸ்பின்னர்ஸும் நல்லா ஹிட் பண்ணுற பேட்டர் தான். ஸோ இவர் மேக்ஸிமம் கேம் பிளேவும் இன்னும் கிடைக்கல கைஸ். போக போக தான் டைம் எடுத்துகிட்டு தான் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிப்பார். இவர் 1400 கோடி கொடுத்து லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கோம். ஸோ இவர் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் 4 கேம்ஸ் தான் பாஸ் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே கேம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இனிமேல் வர கேம்ஸ் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஓப்பனிங் ஃப்ளாப் ஆனால் மிடில் ஆர்டர் தான் எப்பயும் கேம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எல்லா மேட்சும் டூபே அடித்து கொடுக்க முடியாது, அதனால் இவங்களும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ டேரி மிச்சல் இந்த மேட்ச் கம்பல்சரி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் அடித்து சொல்கிறேன். ரீசன் என்னன்னா, ஆப்பனண்ட் கேகேஆரோட மெயின் பவுலர்ஸ் சுனில் நரேன் மற்றும் அருண் சக்கரவர்த்தி 2 பேரும் ஸ்பின்னர்ஸ். ஸோ ஸ்பின் ஹிட்டிங் பேட்ஸ்மேனால 2 பேரும் இவங்களை மட்டும் டார்கெட் பண்ணி அடித்து கொடுத்துட்டாங்களே போதும், நம்ம ஒரு அதிக டோட்டலுக்கு போக சான்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கில் சேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மேட்ச் டேரி மிச்சல் ஒன்று அடித்து கொடுப்பாரு கம்பல்சரி, அது மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மிச்சப்படி